முதலமைச்சர் விஜய் குறித்து ஆபாசமாக பேசியதாக கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுமார் 10 மணி நேரத்திற்கு பின் விடுவிக்கப்பட்டார். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சட்டசபையில் மட்டும் கேள்வி கேட்டாங்களா, என்ன பதில் சொல்ல போறாங்களா? நீதிமன்றத்தை பார்த்துக்கலாம், சட்டப்படி சந்திப்போம். காவிரிக்கு தண்ணீர் வரணும், இதைத்தான் நான் பேசினேன். இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். காவிரி விவகாரத்தில் தாவேகா அரசை கண்டித்து தஞ்சாவூரில் நேற்று முன்தினம் காலை 11 மணி அளவில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் குறித்து ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாவேகாவின் தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அன்றைய தினமே மாலை 5 மணி அளவில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை 7:30 மணி அளவில் சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பு காவலர்கள் குவிக்கப்பட்டனர். 8:20 மணி அளவில் டிஎஸ்பி அழகேசன் தலைமையிலான காவலர்கள் நீலாங்கரை இல்லத்திற்கு வந்து சுமார் 2 மணி நேரம் அவரது மனைவி, திமுக மூத்த தலைவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 10:45 மணி அளவில் உதயநிதி இல்லத்தின் வெளியே இருந்த திமுகவினர் மற்றும் காவலர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகள் தகர்க்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. நிகழ்விடத்திற்கு சென்ற சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் திமுகவினரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காலை 10:50 மணி அளவில் வழக்கு தொடர்பான விவரங்களை உதயநிதியிடம் காவலர்கள் அளித்தனர். தொடர்ந்து திமுக வழக்கறிஞர்கள் மற்றும் காவலர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 11 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலினை காவலர்கள் கைது செய்தனர். சாலை மார்க்கமாக காவல்துறை வாகனத்தில் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை தொடங்கிய பொழுது உதயநிதி ஸ்டாலினை சிறையில் அடைக்கும் நோக்கம் இல்லை என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இளந்திரையன் விசாரணைக்கு பிறகு அவரை விடுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் உலக்கூர் காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வந்தது. சுமார் 3 மணி அளவில் உலக்கூர் காவல் நிலையத்தில் இருந்து வேறு ஒரு வாகனத்தில் உதயநிதி ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்பட்டார். சென்னையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற வாகனம் சுமார் 6 மணி அளவில் திடீரென யூ-டர்ன் எடுத்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றது. தன் மீது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன் என வாகனத்தில் இருந்து உதயநிதி இறங்க மறுத்தார். 20 நிமிடங்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 6:40 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்திற்குள் சென்றார். சுமார் 1.5 மணி நேரம், அதாவது இரவு 8:15 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்து காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த உதயநிதி ஸ்டாலின் காரில் நின்றபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். பின்னர் திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் தான் பேசியதை திரித்து பரப்புவதாகவும் காவிரி பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியில் தாவேகா அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது. இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்நிலையில் நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் சென்னை திரும்பினார். தொடர்வது 1 நிமிட செய்திகள்.
தஞ்சாவூரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகா மகளிர் அணியினர் உதயநிதிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று கரூரில் மாவட்ட தலைமை தபால் அலுவலகம் முன்பு மகளிர் அணி சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தாவேகாவினர் இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உதகையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை அறிந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். நாமக்கல்லில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் தாவேகாவினர் போராட்டம் நடத்தினர். இதேபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தேனியில் முன்னாள் முதலமைச்சர் OPS தலைமையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோன்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் கீதாஜீவன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாவேக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர்கள் KK SSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு தலைமையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் I பெரியசாமி தலைமையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இதேபோன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் எதிரே திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமைச்சர் முகமது பர்வேஸின் காரை மறித்த திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து கோவை, உக்கடம், திருவாரூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவையொட்டி 1400 ஆடுகள் மற்றும் 4000 கோழிகள் சமைக்கப்பட்டு மத நல்லிணக்க கறிவிருந்து தடல்புடலாக நடைபெற்றது. திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலய விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இங்கு நேர்த்திக்கடனாக ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் காணிக்கையாக வழங்குவது வழக்கம். இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக மத நல்லிணக்க கறிவிருந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 1400 ஆடுகள், 4000 கோழிகள், 5½ டன் அரிசி கொண்டு உணவு சமைக்கப்பட்டது. கத்திரிக்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் உள்ளிட்ட பலசரக்கு பொருட்களும் காணிக்கையாக செலுத்தப்பட்டு சமைக்கப்பட்டன. இங்கே மக்கள் அன்னதானம், ஆடு எல்லாம், கோழி எல்லாம் வெட்டி நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க. மக்களுக்கு வேண்டு வர வழங்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இது ஜாதி மதம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அன்னதானம் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு இது சாப்பிடும்போது ஒரு நோய் நொடியெல்லாம் ஒரு தீர ஒரு மக்களுக்கு நம்பிக்கை. விடிய விடிய நடைபெற்ற மத நல்லிணக்க கறிவிருந்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று உணவருந்தினர். ஒசூரில் நியூஸ் 18 ஊடக பங்கெடுப்புடன் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் சுமார் 92 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ் 18 ஊடக பங்கெடுப்புடன் 15வது ஆண்டு புத்தக திருவிழா நடைபெற்று வந்தது. பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான புத்தகங்கள் இடம்பெற்ற நிலையில் நேற்றுடன் நிறைவு பெற்றது. நிறைவு நாளில் பரதநாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புத்தக திருவிழாவில் சுமார் 92 லட்சத்திற்கு புத்தகங்கள் விற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானது. இந்த ஆண்டு 92 லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாயிருக்கிறது. இது பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக இளைஞர்கள், குழந்தைகள் மத்தியில் புத்தக வாசிப்பின் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கிடையே தமிழ் இலக்கிய புத்தகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவியல் புத்தகங்களுக்கும் பலத்த வரவேற்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. தாவேகா MLAவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊத்தங்கரை தாவேகா MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற சேதுராஜ், கார்த்திக் ஆகியோர் விசாரணையை CBIக்கு மாற்றக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறையினர் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்பதால் CBI அல்லது வேறு ஏதேனும் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பொய் வழக்கு ஜோடிக்க அவசியம் இல்லை என்றும் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவராக CBI விசாரணைக்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்து வருவதை சுட்டிக்காட்டினர். இதனால் குதிரை பேரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து உத்தரவிட்டனர். வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு, தியாகராஜன், ராஜேஷ், கணேசன்,
சீனிவாசன், செல்வம் ஆகிய 6 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளித்துள்ளது. 100% தூய்மையானது என கூறி நுகர்வோரை தவறாக வழிநடத்தியதாக டாபர் நிறுவனத்தின் தேன், நெய் உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையமான FSSAI வெளியிட்டுள்ள பதிவில் தேன், பசுனை மற்றும் சமையல் எண்ணெய்கள் போன்ற பல பொருட்களை 100% தூய்மையானது என கூறி விற்பனை செய்வது சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளது. தேன், செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை, தேங்காய் பால் போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததற்காக டாபர் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இணையதளத்தில் விற்கப்படும் உணவுப் பொருட்களில் 100% இயற்கையானது, 100% தூய்மையானது போன்ற கூற்றுகளின் பயன்பாடு நுகர்வோரை தவறாக வழிநடத்தக்கூடியதாக இருப்பதால் விதிமீறல் உள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் உடனடியாக 100% என கூறப்படும் அனைத்து உணவுப் பொருட்களின் விற்பனையை நிறுத்தி 15 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காப்பீடு இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்குவதை நிறுத்தும் திட்டத்தை சோதனை அடிப்படையில் செயல்படுத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவில் நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் பலருக்கு முறையான விபத்து இழப்பீடு கிடைக்காத நிலையும் தொடர்கிறது. நாட்டில் ஓடும் வாகனங்களில் சரிபாதிக்கும் மேலான வாகனங்களுக்கு முறையாக காப்பீடு இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலை விபத்து வழக்கு ஒன்றை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் இந்த காப்பீடு விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளது. அந்த வகையில் இன்சூரன்ஸ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்குவதை நிறுத்தும் திட்டத்தை சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இலங்கையில் 2 நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக மலையக பகுதிகளில் இடைவிடாமல் பெய்த மழையினால் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதுடன் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொடர் மழையால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. புல்பிட்டிய மொரகெனகம பகுதியில் ஒரு வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் மழை இடர்பாடுகளால் 3 பேர் உயிரிழந்தனர். மழை பாதிப்பால் 291 வீடுகள் சேதமடைந்தன. சுமார் 3500 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க கடற்படை மற்றும் ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் கடந்த அரசின் இடைக்கால பட்ஜெட், தற்போதைய நிதிநிலை, மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட இருந்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் திமுக அரசு 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அதன்படி தமிழ்நாடு அரசுக்கான மொத்த வருவாய் 3,44,575 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டது. வருவாய்க்கான செலவு 3,93,272 கோடி ரூபாயாக இருக்கும் என்பதால் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக இருக்கும் என இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்தது. பதவியேற்பு விழாவின் போதே அனைத்து துறைகளின் நிதிநிலை, கடன் சுமை குறித்து ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். அதற்கேற்ப கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதன்படி 2025-26 நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக உயர்ந்ததாக கூறப்பட்டது. மேலும் அரசின் சொந்த வரி வருவாய் 5.45% சரிந்ததுடன் வருவாயின் ஒவ்வொரு ரூபாயிலும் 22.8% வட்டி கட்டுவதற்கே செல்வதாகவும் குறிப்பிட்டிருந்தது. வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு மட்டுமே 64% நிதி செலவிடப்படுவதால் புதிய திட்டங்களுக்கு வெறும் 13 விழுக்காடு நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாக கூறப்பட்டிருந்தது.
தமிழ்நாடு அரசுக்கு 100 ரூபாய் வரவு எனில் 145 ரூபாய் செலவாவதாகவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்திற்கும் மேலாக நலத்திட்டங்களுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 25 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் 13,18,000 கோடி ரூபாய் என வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. 2020-21 நிதியாண்டில் தனிநபர் மீது 67,087 ரூபாயாக இருந்த கடன் 2025-26 நிதியாண்டில் 1,28,934 ரூபாயாக அதிகரித்திருப்பதாக வெள்ளை அறிக்கை வாயிலாக அரசு தெரிவித்தது. இந்நிலையில் தாவேக அரசு தனது முதல் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதில் தேர்தல் சமயத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அம்சங்கள் இடம்பெறுமா என்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளனர். மகளிர் உரிமைத் தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்துவது, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகையை அதிகரிப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகுமா என்பது இன்று தெரியவரும். தொடர்வது காலை விரைவு செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரத்தில் 1,50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த கட்டடத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொங்கனாபுரம் சுகாதார நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இனிப்புகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்கா நஞ்சப்பாச்சத்திரம் பகுதியில் குட்டியுடன் உலா வந்த யானைகள் தோட்டக்கலைத்துறையின் நர்சரியை உடைத்து சேதப்படுத்தின. பர்லியார் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் அந்த பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை நர்சரிக்குள் புகுந்த யானைகள் பசுமை குடில்களை உடைத்து சேதப்படுத்தின. இது நஞ்சப்பாச்சத்திரம் பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே நாளில் மேலும் 4 புதிய குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மார்ச் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட 11ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை மீன் உருவம் வரையப்பட்ட பானை, கைப்பிடி கொண்ட பானை, வடிகால் அமைப்பு உள்ளிட்ட பல தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஏற்கனவே தோண்டப்பட்ட 9 குழிகளில் குறிப்பிட்ட ஆழம் வரை அகழாய்வு நிறைவடைந்ததால் கூடுதலாக 4 குழிகள் தோண்டப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். செப்டம்பருடன் பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கடை ஒன்றில் வாங்கிய டெய்ரி மில்க் சாக்லேட்டில் புழு இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெனிக் என்பவர் தன்னுடைய குழந்தைக்கு வாங்கி தந்த சாக்லேட்டில் புழு நெளிந்ததாக அந்த நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக புகார் அளித்துள்ளார். மேலும் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறையிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கேட்பரி டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். அதை பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருந்தது பார்த்துட்டோம். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு அதை கொடுக்காம விட்டுட்டோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஒரு மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக 1,30,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் ஆடிப்பெருக்கு நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து உண்டியலில் காணிக்கை செலுத்தினர். உண்டியல்கள் நிரம்பியதை அடுத்து கல்யாண மண்டபத்திற்கு அவை எடுத்து வரப்பட்டு எண்ணப்பட்டன. இதில் 41 கிராம் தங்கம், 3 கிலோ 283 கிராம் வெள்ளி, 88 வெளிநாட்டு நாணயங்களும் காணிக்கையாக கிடைத்தன. காவிரி நதிநீர் பிரச்சினையை எப்படி கையாளுவது என்று முதலமைச்சர் விஜய்க்கு தெரியவில்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், கேழ்வரகு, கடலை போன்ற மானாவாரி பயிர்களுக்கும் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சனையை அரசியலாக பார்க்காமல் அனுபவம் இல்லாத ஒரு முதலமைச்சருக்கு நாம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடியிடம் சொன்னார். ஆனால் அவர் மதிக்கவே இல்லை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஹோப் பார்க் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை சுற்றித் திரிந்த காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்த வீட்டின் முன்பு நின்று குறைத்துக் கொண்டிருந்த நாயை நோட்டமிட்டபடி சிறுத்தை சுற்றித் திரிந்த காட்சிகள் CCTVயில் பதிவாகி உள்ளன. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கேரளாவின் கோட்டயம் மாவட்டம் பூஞ்சார் பகுதியில் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலையில் இருக்கை மட்டத்திற்கும் மேல் தண்ணீர் இருந்தபோதும் ஓட்டுநர் ஜீப்பை சாதுரியமாக இயக்கி பயணிகளை பாதுகாப்பாக இலக்கை அடையச் செய்தார். ஆபத்தான சூழலிலும் பதற்றமின்றி வாகனத்தை இயக்கிச் சென்றது சமூக வலைதளங்களில் வைரலானது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. சென்னையில் நேற்றிரவு காற்றுடன் மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், கோடம்பாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி, போரூர், வடசரபாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. திருவான்மையூர், நீலாங்கரை, தரமணி, பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவில் பரவலாக மழை பெய்தது. அம்பத்தூர், ஆவடி, அயப்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் இரவு 10 மணி முதல் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. அண்ணனூர் ஜோதிநகர் ரயில் நிலைய சாலையில் குடம்போல் தேங்கிய நீரில் வாகன ஓட்டிகள் சாகச பயணம் மேற்கொண்டனர். ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக அருகில் உள்ள சாலையில் தண்ணீர் சூழ்ந்தது. புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் சுற்று வட்டாரத்திலும் மழை பெய்தது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பியோர் அவதிக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டாரத்தில் காலை முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென பரவலாக கனமழை கொட்டியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், உரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, கண்ணமங்கலம், காட்டுக்காநல்லூர், ரெட்டிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. திருப்பூர் மாநகர் மற்றும் அவிநாசி, பல்லடம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கரூர் நகர் பகுதிகள் மட்டுமின்றி தான்தோன்றிமலை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1/2 மணி நேரமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. முந்தல், குரங்கணி, அணைக்கரைப்பட்டி, தர்மத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணித்தனர். இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை மற்றும் கோவில்பட்டி கடலை மிட்டாயை பள்ளி சத்துணவு திட்டத்தில் சேர்ப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தீப்பெட்டியுடைய நீண்டகால கோரிக்கையான ஒரு முறை பயன்படுத்தப்படும் சிகரெட் லைட்டர்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யவோ விற்பனை செய்யவோ நிரந்தர தடை விதிக்க வேண்டும். காரணம், அந்தோபார்
நிக்கோபார் தீவுகளில் உள்ள அந்த யூனியன் பிரதேசங்களில் அந்த மாநில அரசுகள் தடை விதித்திருக்கின்றனர். எனவே தமிழகத்தில் தீப்பிடி தொழிலை பாதுகாக்கின்ற வகையிலே அவர்களுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும். நாங்கள் வெகுநாள் கோரிக்கையாக விடுத்து கொண்டிருக்கின்ற மதிய உணவில் குழந்தைகளுக்கு சத்துணவோடு சேர்ந்து கடலை மிட்டாயும் தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் நிறைவேறும் என நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு சத்தான கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் கிடைத்தால் மிக உதவியாக இருக்கும். அதை நம்பி வாழ்வாதாரத்தை இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானலில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக தண்ணீர் தேடி மளிகை கடைக்கு வந்த காட்டெருமையின் காட்சிகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஒற்றை காட்டெருமை ஒன்று மளிகை கடைக்கு முன்பு நின்ற நிலையில் அதன் தாகத்தை உணர்ந்த கடையின் உரிமையாளர் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தார். அதனை அமைதியாக குடித்த காட்டெருமை அங்கிருந்து சென்றது. இதுபோன்று நீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனப்பகுதிகளில் கூடுதல் நீர்த்தேக்கங்களை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் தானிப்பாறை அடிவார பகுதியில் கதண்டு குளவிகள் கூடு கட்டியுள்ளதால் பக்தர்கள் மற்றும் கடை வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செல்லும் வழித்தடத்தில் மரத்தில் பெரிய அளவில் குளவிகள் கூடு கட்டியுள்ளன. எந்த நேரமும் குளவி தாக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் கூட்டை அகற்றி பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி அருகே சமயபுரத்தில் ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் 9 வயது சிறுவன் உட்பட 3 பக்தர்கள் உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காட்டையை சேர்ந்த 10 பேர் காரில் தஞ்சாவூரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் பின்னோக்கி இயக்கப்பட்ட போது பின்னால் வந்த ஆம்னி பேருந்து மோதியதாக தெரிகிறது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். ஆம்னி பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சென்னை கொடுங்கையூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை கல்லாலும் கட்டையாலும் தாக்கி கொலை செய்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்டீல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அனுராஜ் என்பவருக்கும் சக ஊழியர்களான தளபதி, விஜயகுமார் ஆகியோருக்கும் இடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தளபதி, விஜயகுமார் இருவரும் சேர்ந்து அனுராஜை கட்டை மற்றும் செங்கலால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்து உடலை கைப்பற்றிய போலீசார் 2 கைது செய்தனர்.